அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனால் அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும். எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்லை. ஏன்டா எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நீ என்னடா கண்டிப்பாக வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள். ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ எங்கேயாவது இந்த பக்கமாக அப்படி போகும்போது வாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேரில் பார்க்கும்போதோ, அதை அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல். அது